நான் ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டீங்க. இதோ கொண்டு வந்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவிய நாங்க கூட சொல்லலைன்னா எப்படி தம்பி? இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள மாதிரி ஆளுங்க தானே சாமி. ஐயா, இப்படி எல்லாம் பேசி என்ன பெரிய மனுஷனாக்காதீங்க. நான் யாரும் இல்லாதவனா இருந்தப்ப எனக்கு ஒரு கலாமா கிடைச்சு. அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா படிச்சு எனக்கு அதுவே போதும். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நான் கிளம்புறேன். சரி வரேங்க. சரி தம்பி. யோ கைப்புல மாப்ள வாயா. வாங்க வாங்க. ஐயா இதுல துணிங்க இருக்கு. இத உங்க கையாலே கொடுங்க. சரி. வாங்க. போற இடம்லாம் எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. யாரு? நானு. இந்த ஆசிரமத்துக்கு முதல்ல வந்ததே நான் தான். நீதான் நான் போற இடத்துக்குலாம் என் வாழை பிடிச்சு பின்னாடியே வந்து நிக்க. என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நான் எங்க போறேன் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு முன்னாடியே வந்துட்டா நான் நம்பிடுவேனா? எது எது? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாப்ள என்னடா இது? கைப்புள்ள நமக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? நம்ம இந்த புள்ளையே ஃபாலோ பண்றோமா? நம்ம இளமதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பரமனுக்கும் உனக்கு தான் ஆக மாட்டேங்குது இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்கிட்ட சண்டைக்கு போற? யோ கைப்புள்ள ஆ? இன்னைக்கு தான் நீ கரெக்டா பேசிருக்க. ரொம்ப நன்றி மாப்ள. வாயை திறந்தாலே போய் தான் பேசுறான். இத நான் நம்பணுமா? எந்த காலத்துல பொண்ணுங்க பசங்களை நம்பி இருக்காங்க? அந்த பரமனையே பார்வதி நம்பலையே. நீ என்ன அதுக்கு விதி விலகா? பாக்க எனக்கு பிபி தான் அதிகமாகுது. ஐயோ அதுல போய் நல்ல டாக்டரா பாருமா. ஐயா அந்த பரமன் எதுக்கு இங்க வந்தான்? அந்த பரமன் கிட்ட கூட கேட்டாதான் கொடுப்பான். ஆனா இந்த பரமன் கேட்காமலே அள்ளி அள்ளி தருவார். பரமன் தம்பி கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் அத உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. மளிகை சாமான் குழந்தைங்களை தன்னோட குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கிறாரு. அவர் செய்யற உதவிய யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். என்னம்மா நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பரம கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க? நான் என்ன பண்ணப்பா? அவன் தானே நம்ம போற இடத்துக்குலாம் வந்து கலாட்டா பண்றான். என்னப்பா வண்டி பரம பக்கம் சாயுது? ஐயோ, அதெல்லாம்